வீட்டுல தனியா இருந்ததால வந்த வினை, கண் இமைக்கிற நேரத்துல நடந்த சம்பவம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர்ல வீடு வாடகைக்கு கேட்கறது போல நடிச்சு மூதாட்டியோட கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டு தங்கச்சங்கிலிய பறிச்சுட்டு போன தம்பதியோட துணிகர சம்பவம் தான் அந்த பகுதியில ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. ஹொசூர் தாலுகா அலுவலக சாலையில வசிச்சுட்டு வரவங்க தான் சுப்பிரமணி. இவருக்கு வயது 67 ஆகுது. இவங்களோட தாயார் சரளாதேவி, 2 பேரும் சேர்ந்து ஒரே வீட்டுல வசிச்சுட்டு வராங்க. சுப்பிரமணி ஹொசூர் மகாத்மா காந்தி சாலையில ஃபேன்சி கடை வச்சு நடத்திட்டு வராரா. இவர் குடும்பத்தோட அவரோட வீட்டோட 2வது தளத்துல வாழ்ந்துட்டு வரதா சொல்லப்படுது. இவரோட குடியிருப்புல முதல் தளத்துல இருக்கிற வீடு வாடகைக்கு விடப்படும் அப்படின்னு செல்போன் எண்ணோட அந்த பகுதியில பிளக்ஸ் போர்டு ஒன்ன சுப்பிரமணி வச்சிருந்ததா தெரியுது. இத பார்த்துட்டு கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு தம்பதி வீடு வாடகைக்கு வேணுங்க அப்படின்னு கேட்டு இவங்களோட வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. இந்த நிலையில மதியம் சுப்பிரமணியோட மனைவி ஃபேன்சி கடையில இருந்து அவருக்கு மதிய சாப்பாடு எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அப்போ சரளாதேவி மட்டும்தான் வீட்டுல தனியா இருந்ததா தெரியுது. அந்த நேரத்துல சுப்பிரமணியோட வீட்டின் மேல் தளத்துக்கு வீடு வாடகைக்கு கேட்கறது போல சென்ற அந்த தம்பதி வீட்டுல இருந்த சரளாதேவி கிட்ட பேச்சு கொடுத்துட்டே வீட்டை சுத்தி பார்த்திருக்கிறாங்க. அவங்களும் வாடகைக்கு விட போற வீட்டை சுத்தி காண்பிச்சதா சொல்லப்படுது. அப்போ திடீர்னு சரளாதேவிய அந்த 2 பேருமே சரமாரியா தாக்கி அவங்க வாய்க்குள்ள துணிய வச்சு கழுத்தை நெரிச்சு கொலை செஞ்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா அவங்க கழுத்துல போட்டிருந்த 5 சவரன் தங்கச்சங்கிலிய பறிச்சுக்கிட்டு அங்கிருந்து தப்பி ஓடிட்டதா சொல்லப்படுது. சரளாதேவி வீட்டுல மயங்கிய நிலையில கிடக்கிறத சிசிடிவி கேமரா காட்சி வழியா செல்போன்ல பார்த்த பெங்களூருல வசிக்கிற அவங்களோட மகள் உடனடியா அவங்களோட தம்பி சுப்பிரமணியத்துக்கு தகவல் கொடுக்கறாங்க. கடையில இருந்த சுப்பிரமணி மற்றும் அவருடைய மனைவி ஆகியோர் உடனடியா வீட்டுக்கு விரைந்திருக்கிறாங்க. அப்போ வாயில துணி வச்சு மயங்கிய நிலையில கிடந்த சரளாதேவிய அவங்க மீட்டு தனியார் மருத்துவமனைக்கு கொண்டுட்டு போறாங்க. அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவங்க ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த சம்பவம் பற்றி அறிந்த ஹொசூர் நகர போலீசார் அந்த பகுதிக்கு போய் தீவிர விசாரணை செய்யறாங்க. தொடர்ந்து சுப்பிரமணியோட வீட்டில் இருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளையும் போலீசார் ஆய்வு செஞ்சிருக்கிறாங்க. அப்போதான் அவங்களோட வீட்டுக்கு 2 பேர் வர்றதும் அதுக்கப்புறமா அங்கிருந்து 2 பேர் பின்பக்கமா ஓடி போற காட்சிகளும் பதிவாகி இருந்திருக்குது. இந்த காட்சிகளை வச்சுதான் போலீசார் மூதாட்டிய கொலை செஞ்சு தங்க நகைய பிடுங்கிட்டு போன அந்த ஆண் மற்றும் பெண் யார் அப்படின்னு அவங்க 2 பேருமே உண்மையான தம்பதிகளா இல்ல இது போல கூட்டு சேர்ந்து மக்களை ஏமாத்தி இது மாதிரியான திருட்டு சம்பவங்கள்ல ஈடுபடுற நபர்களா அப்படிங்கறத பற்றியும் தீவிர விசாரணை மேற்கொண்டுட்டு வராங்களா. இந்த சம்பவம் தான் இப்ப ஒசூர் பகுதியில ரொம்பவே பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது.